மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கங்களை இயேசுவின் நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து செய்திகளை அறிந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது, இன்றைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு சிறப்பான ஒரு தினம், ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினமான இன்று இந்த ஆசிரியர் தினமாக அது அனுசரிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய நாட்டின் ஜனாதிபதியாக, முதல் ஜனாதிபதியாக அவர் தேர்வு செய்யப்பட்டு நாட்டின் ஜனாதிபதியாக ஒரு மிக உன்னதமான நிலையில் அடைந்த ஒரு ஆசிரியர். ஆகவே அவருடைய பிறந்த நாளை கௌரவிக்கும் வகையில், அவரை நினைவு கூறும் வகையிலும் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து நல்லாசிரியர் விருதுகள் வழங்குகிறார்கள். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் வழங்குகிறார்கள். ஆகவே இந்த தினத்தில் நாம் ஆசிரியர்களை நினைப்போம், ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நிறைய ஆசிரியர்கள் மூலம் அநேக மாணவர்களை, நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும். ஆசிரியர் தினம் என்று சொல்லும்போது நம்ம உடனே நினைவிற்கு வருவது டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு தத்துவ பேராசிரியர். ஆமாம். அதுவும் கிறிஸ்தவ மதத்தை சாராதவர், பிற சமயத்தை சார்ந்தவர். ஆனால் அவருடைய போதனை கிறிஸ்துவை அதிகமாக மையமாக கொண்டதாக இருக்கும். அவருடைய போதனையில் கிறிஸ்து இல்லாத போதனை இருக்காது. ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு மாணவர் கேட்குறாரு, டிசைபிள், அதாவது சீஷத்துவம் என்கிற தலைப்பில் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாராம். ஒரு மாணவன் எழுந்திரிச்சு கேட்டாராம், ஐயா, நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறீங்க, நாங்கள் உங்களை பின்பற்றலாமா, உங்களை பின்பற்றி வரலாமா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். உடனே அவர் சொல்லுவார், அப்பா, நான் போதிக்கிறேன், ஆனால் நீ பின்பற்ற வேண்டிய ஒரு நபர் உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்று. இன்றைக்கி நாம் உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஆனால் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்றால் ஒருவரிடமும் இல்லை. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏன் பையன்கிட்ட சொல்ல முடியுமா என்ன போல இரு சொல்ல முடியுமா? 100க்கு 100 நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் கெட்டுப்போன நிலையில், வழி விலகி போன நிலையில் இருக்கிறோம். வேதத்தில் 2 பேர் சொல்கிறாங்க, என்னை பின்பற்று. ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரிசுத்த பவுல். இந்த 2 பேரும் தான் என்னை பின்பற்றுங்கள். பவுலடிகளார் சொல்கிறார்களா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போது இந்த ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல ஆசிரியராக, நல்ல போதகராக அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். என்ன, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள், என்ன, காகங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்றெல்லாம் அவர் போதித்தார். இதெல்லாம் பார்த்து நீ திருந்துப்பா, மனம் திருந்து அப்படிங்கிறது தான் அவருடைய போதனை. அவர் முதல் பிரசங்கம் பண்ணது என்னது? மனம் திரும்புங்கள். அப்போ அதுவே ஒரு போதனை. அந்த மாதிரி நல்ல போதனை ஆசிரியர்கள் என்றால் அவர்கள் 100க்கு 100. ஏன்னா பிள்ளைகள் அனைவரும் அவரைத்தான் பார்க்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா பாடசாலையில் ஆசிரியர்களை தான் பார்க்குறேன். இன்றைக்கும் பெரிய பதவிகளில் இருந்தால் கூட, மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கும் நபர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லும்போது 1ஆம் வகுப்பு டீச்சர், 1ஆம் வகுப்பு சாரு, 2ஆம் வகுப்பு சாரு, அவங்கள நினைவு கூர்ந்து நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க தான் வாழ்க்கை. நீ ஐஏஎஸ் போனாலும், ஐபிஎஸ் போனாலும், ஐஎஃப்எஸ் போனாலும், ஐஆர்எஸ் போனாலும், எந்த உயர்ந்த நிலைகளுக்கு போனாலும் அடிப்படை அன்றைக்கு ஆசிரியர்கள். அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த நிலையில் அவங்க மாணவர்களை ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் அதை கேட்ச் பண்ணுறாங்க. அவங்கள அந்த டீச்சர்ஸனுடைய நீ சொல்கிற மாதிரி போதனைகளை ஃபாலோ பண்ணும்போது உயர்ந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. போதனைகளை தவிர அந்த டீச்சிங்ஸை கவனிக்காமல் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் நிறைய நல்ல நிலைமைகளை தவற விட்டுறாங்க. ஆசிரியர்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறோம்
ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளியே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் 40 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 40 பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நான் சிகரெட்டு குடிச்சிட்டு பிள்ளைகளை சிகரெட்டு குடிக்காதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் ஸ்கூலுக்கு பிந்தி வந்துட்டு ஸ்கூலில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக இருக்கணும், பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அப்போ நான் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பழைய காலத்தில் விட நம்ம தலைமுறையில் இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸை வாட்ச் பண்ண மாட்டோம். ஆமாம், பிந்தி வந்தாங்களோ சிகரெட்டு குடித்தாலும் நம்ம வாட்ச் பண்ண மாட்டோம். சரி. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை அப்படி இல்லை. ஆமாம், கேட்கல ரெண்டாவது ரிப்பீட் பண்ணிடுதான். என்ன சார் நீங்கள் மட்டும் லேட்டாக வரீங்க அப்படிமா. அதனால் இந்த தலைமுறை கொஞ்சம் வித்தியாசமான தலைமுறையாக இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் சிரமமாக டீச்சர்ஸுக்கு. இன்றைக்கி நிறைய ஸ்கூல்களில் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது முன்னால் ஸ்கூலில் பிரச்சனைகளே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஸ்கூலில் தான் பிரச்சனைகள் உருவாகுது. நிறைய பிரச்சனைகள் ஸ்கூல்லே உருவாகுது. ஜாதிய காரியங்கள், மத ரீதியான காரியங்கள், இதெல்லாம் அங்கேயே உருவாகுது. அப்போ இதை ஆசிரியர்கள் இன்னைக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க மாணவர்களை ஹேண்டில் பண்ணக்கு, அது குறிப்பாக கொஞ்சம் +2 +1 லெவலில் உள்ள மாணவர்களெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அந்த பருவம் ஒரு முக்கியமான ஒரு பருவம். அதில் அவங்கள சென்சிட்டிவான அந்த காரியங்களில் உள்ள விட்டுற விடாது. அதனால அவங்கள ஹேண்டில் பண்ணதுக்கு நிறைய டீச்சர்ஸ் நல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மகிமை தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அவர்களுக்கு தேவையான எல்லா செழிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆசிரியர்களுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கலாம், எழுத்தறிவித்தவன் இறைவன். இறைவன் மாதா பிதா குரு, ஒரு தெய்வம். இப்போ அவர்களை நம்ம இன்னைக்கு தெய்வமாக, இப்போ உதாரணம் பார்த்துக்கங்க, யாராக இருந்தாலும் சார் வணக்கம் அப்படின்னு சொல்கிறது யாரை தான் சொல்கிறோம்? என்ன சாருங்கிறதே அந்த அவங்களுக்கு தான். மற்ற குரு வணக்கம், அது குரு வணக்கம் அந்த காலத்தில் ரொம்ப அது ஒரு பயங்கரமான ஒரு சடங்காச்சாரமாகவே குரு தட்சணை, குரு வணக்கங்கள், அது அந்த அந்த டைமில் அப்படி கொடுத்ததுனால தான் நிறைய ஒரு அறிவில் சிறந்து வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான மதிப்பையும் அவங்களுக்கு தேவையான கௌரவத்தையும் அவங்க கொடுக்கும் பொழுது அன்றைக்கி அவங்க அவனுடைய அறிவு, இவங்கள்ட்ட அறிவும் பெருகிச்சு, ஞானம் பெருகிச்சு, ஒழுக்கம் வந்தது வாழ்க்கையில். இன்றைக்கி அப்படி இல்லைல்ல. இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இல்லை. நிறைய மாணவர்கள், நல்ல மாணவர்கள், நல்ல அருமையான மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் மதிக்கின்றவர்கள் இருக்கிறாங்க. அதனால் நாட்களில் இந்த ஆசிரியர் தினத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களை மதிக்கணும். ஆசிரியர்களும் மாணவர்களை தங்களுடைய பிள்ளைகளைப் போல பராமரித்து அவர்களை நடத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நடக்க வேண்டிய வழியை. அந்த பையன் வழி விலகிடக்கூடாது. ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு இயக்க சம்பந்தமான கடிதங்களை பிள்ளைகிட்ட கொடுத்து கவருக்குள்ளே வை அப்படிங்கிறாரு, ஒட்டுங்கிறாரு, அதுக்கு ஸ்டாம்ப் ஒட்டுங்கிறாரு, இதை கொண்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டு வாங்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இது இந்த பையன் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ வேலை பிள்ளைகிட்ட கொடுத்துருக்குறேன், என்னுடைய வேலைக்காக நான் கொடுக்கல. ஒரு கடிதத்தை எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுபவ கல்வி தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த பையன் அதை புரிந்து கொள்ளுகிறான். இதே போல் சில காரியங்கள் நம்ம செய்கிற காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பயனுடையதாக இருக்கணும். சில நேரத்தில் மணி ஆர்டர் ஃபார்ம் எழுத தெரியாது, பேங்க்ல செல்லான் எழுத தெரியாது. அப்போ இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு போதித்து கொடுத்தா அது பிள்ளைகளுக்கு பயனுடையதாக இருக்கும். இதுக்கு அப்படி ஒரு ஆசிரியர், ஒரு சிறந்த ஆசிரியர் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பார். ஒரு முதல்ல நல்லொழுக்கம், நீதி போதனை, இந்த ரெண்டும் பாடசாலையில் இருக்கணும். அவர் முதல்ல வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இறை வழிபாடு இருக்குது. இறை வழிபாட்டை தொடர்ந்து ஒரு 10 நிமிஷமோ அல்லது 5 நிமிடமோ ஒரு நீதி போதனை கதைகள். ஒன்று ஆசிரியர் சொல்லலாம், அதில் ஒரு மாணவனை தயார் பண்ணிட்டு வானா அந்த பையன் தயார் பண்ணிட்டு வந்துடுவான். அப்போ அதை சொல்லும்போது அந்த நீதி போதனையோடு அந்த வகுப்பு தொடரணும். பாடம் நம்ம சிலபஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதே பாடம்னுட்டு இருக்கிறத விட அந்த பையனை கொண்டு முன்னால் நிறுத்தும் போது அந்த பையனை சிறப்பாக இருக்கும். அந்த மற்றவங்களுக்கும் அதே போல் நான் நாளைக்கு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சொல்லும்போது மட்டுமில்லை, நாளைக்கு இந்த தப்பு நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். அதனால் ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கு மறுபடியுமாக நாங்கள் மகிமை தொலைக்காட்சி சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அன்பு குழந்தைகளும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல போதகரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலும் ஆண்டவரை மாணவர்களுக்கு நல் வழி காட்டுகின்ற ஆண்டவரை நல்லதொரு நிலையில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முதலாம் வகுப்பு முதல் கல்லூரி மேல் படிப்பு வரை ஆண்டவரை பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களையும் இந்த நாளில் நாங்கள் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர்தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஞானத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான அறிவையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் அநேக நல்ல மாணவர்கள் இந்த நாட்களில் இந்த தேசத்தினுடைய தலைவர்களாகவும் இந்த தேசத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும் ஆண்டவரை அவர்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆசிரியர்களை பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்ததாமே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நினைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற அநேக ஆசிரியர் பெருமக்கள் உண்டு. தியாக சிந்தையோடு பணியாற்றுகின்ற அநேக ஆசிரியர்கள் உண்டு. ஆண்டவர் இந்த நாளிலும் அவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். நல்லாசிரியர்கள் விருதுகள் பெற்ற அநேக ஆசிரியர்களுக்காகவும் ஆண்டவர் நாங்கள் துதிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்தது போல் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பால் மாணவர்கள் உற்சாகம். இப்போ ஆசிரியர் தினம், இந்த ஆசிரியர் தினத்துக்கு முன்னாலே ஸ்கூல் திறந்திருக்காங்க. பல மாதங்களாக பூட்டி கிடந்த பள்ளிக்கூடங்கள் ஆண்டுகளாக சரி ஆண்டு ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகளாக மூடி கிடந்த பள்ளிக்கூடங்களை இன்றைக்கு திறந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 328 பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. 328 பள்ளிகள். அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 483 பள்ளிகள் திறந்து செயல்பட்டிருக்கிறது. இந்த அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் 319 பள்ளிகள் இல்லையா திறக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 3 மாவட்டங்கள் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகள் திறந்திருக்கிறது. இந்த 1000 தாண்டிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நேற்று ரொம்ப உற்சாகமாக அவர்கள் பள்ளிகளுக்கு போய் தங்களுடைய பாடங்களை கற்றுக்கொண்டதாக செய்து வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலைமையில் நீடிக்கணும். தொடர்ந்து இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இந்த 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு திறந்திருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து எல்லா பள்ளிக்கூடங்களும் எல்லா வகுப்புகளும் திறக்கப்பட்டு மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளுக்கு நேரில் சென்று தங்களுடைய பாடத்தை பயில்வதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலைகளை வகுத்து கொடுக்கணும். அதனால் இந்த பள்ளிகள் திறந்து பள்ளிக்கு சென்ற மாணவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். தொடர்ந்து அந்த உற்சாகம், ஆரம்ப நாளின் உற்சாகம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்வதற்காகவும் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அரசாங்கமே சொல்லியிருக்கு, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா சீருடை, அடையாள அட்டை 2 இருந்தால் நீங்கள் இலவச பயணம். சரி, மாணவர்களுக்கு இலவச பயணமும் அறிவித்திருக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அப்போ பஸ்லேயே பிள்ளைகள் போயிட்டு வந்துடக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். 2வது பிள்ளைகளுக்கும் அந்த கண்ணு கெட்டு போகாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆன்லைன் சொல்லி இந்த மொபைல்லையே பார்த்துட்டு இருந்த பிள்ளைகளுடைய சிந்தனை இன்னைக்கு கொஞ்சம் பறந்து விரிந்த சிந்தனையாக 4 மாணவர்களை சந்திக்கும் போது அந்த பிள்ளைகளாக, ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த பள்ளி பருவம் தானே ஒரு உற்சாகமான பருவம். கண்டிப்பாக. அப்போ அந்த பள்ளி பருவத்தில் 4 நண்பர்களை, அது நல்ல நண்பனோ கெட்ட நண்பனோ, அந்த நண்பர்கள் சேரும்போது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் விரிவடைகிறது. ஆசிரியர்களை பார்க்குறோம், ஆசிரியர்கள் மாணவர்களை பார்க்குறாங்க. ஆசிரியர்களும் அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையில், அதாவது உள்ளி வெட்டிக்கிட்டே பாடம் சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த பையன்கிட்ட திரும்ப அப்பா கேட்குறாரு, டே இதை சொல்லு அப்படிங்கும்போது, எனக்கு உள்ளி வாங்கிட்டு வாங்க, எங்கள் டீச்சர் உள்ளி வெட்டிக்கிட்டே தான் இதை சொன்னாங்க, அப்போ நானும் அப்படி தானே சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ வீட்டில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி வகுப்பறைக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஆசிரியராக, அவங்க அந்த பள்ளி சீருடை இருந்தால் சீருடையோடு வர்றாங்க, மாணவர்கள் சீருடையோடு வர்றாங்க. அப்போ ஒரு நல்ல பரஸ்பர உறவு ஏற்படுகிறது.
இது நல்ல ஒரு தொடக்கம். ஆமாம், நல்ல தொடக்கம். அதனால பல எத்தனையோ ஸ்கூல்லாம், நிறைய ஸ்கூல்லாம் பாழடைந்து போய் ஸ்கூல் மாதிரியே தெரியல. ஆமாம், அதனால பாம்பும் பள்ளியும் ஓடின இடமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு இது ஒரு நடமாடுனாலே ஆமாம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் நடமாடுகிற இடமே ஒரு ஆரோக்கியமான. வீட்லையும் பாருங்களேன், வயசான நிலைமை தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருந்தாங்கன்னு அந்த வீடு இப்படி இருக்கும். பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடணும். இது ஒரு மகிழ்ச்சியான ஆரம்பம். ஆமாம், யாழினிது குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். பிள்ளைகளுடைய மழலை சொல், அந்த பேரம் பேத்தி தாத்தா பாட்டின்னு கூப்பிடுற அந்த ஒரு சத்தம் வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளவோ சந்தோஷமா. அந்த தாத்தா பாட்டிக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பலவீனத்திலையும் அந்த பிள்ளைகளை ஓடி ஆடி விளையாடி அந்த பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு அனுபவம் வருது பார்த்தீங்களா. இதே போல தான் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஓடி ஆடி விளையாடணும். பள்ளிக்கூடத்தில் ஒரு மன ரம்மியமான ஒரு சூழ்நிலை, இந்த நிலைமை தொடரணும். எந்த ஒரு சேதமும் பிள்ளைகள் அணுகாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஞானத்திற்கு ஊற்றுமுறை விடமுமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த பாடசாலைகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவரே 9, 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்காக திறக்கப்பட்டிருக்கிற சந்தோஷமான ஒரு செய்தியை நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். பிள்ளைகளும் ஆசிரியர்களும் உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு பாடசாலைகளுக்கு சென்றதாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகள் வீட்டிலேயே இருந்து ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்க நாட்களை எல்லாம் நீர் மாற்றி கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உற்சாகமாய் தங்களை ஆயத்தப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே, தொடக்கம் ஆண்டவரே ஒரு அற்பமான ஒரு தொடக்கமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு விளைவுகள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாக, மனரம்மியமான ஒரு சூழ்நிலையாக, வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த தடையும் வராதபடி இந்த கல்வியாண்டு நிறைவடைய நீர் உதவி செய்யும். தொடர்ந்து தடைப்பட்டிருக்கிற வகுப்புகளும் மறுபடியும் தொடங்கத்தக்க ஒரு நல்ல கால சூழ்நிலையை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக குழந்தைகளைத்தான் இந்த 3வது அலை தாக்கும் என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் நீர் ஆண்டவரை திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த ஆறுதலின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் வளர நீர் உதவி செய்யும். ஞானத்தினால் நீர் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அன்பு குழந்தைகள் ஆண்டவரே சிறப்பான ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். எதிர்காலம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். ஆசிரியர்களும் தங்களை அர்ப்பணித்து பணி செய்ய நீர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு அறிவிப்பு என்னன்னா, மீன்பிடி தடை காலத்துக்குள்ள மீனவர்களுக்கு நிவாரணம் ஏற்கனவே இருக்கிறது, அரசு கொடுக்கிறது. அதுபோல் உப்பள தொழிலாளர்கள் ஒரு மிகுந்த ஒரு கஷ்டமான கடினமான தொழில் வந்து உப்பள தொழில். அந்த வெயில் நேரில் நின்று அந்த உப்பளத்தில் நின்று வேலை செய்வது ரொம்ப கடினமான ஒரு தொழில். அந்த தொழிலில் பணி இருக்கின்ற உப்பள தொழிலாளர்களுக்காக மழைக்கால நிவாரணம் 5000 ரூபாய் அறிவிப்பு அரசாங்கம் செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பள தொழில் சுமார் 25,000 பேர் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர். ஆண்டுதோறும் 6 மாதங்கள் மட்டுமே இந்த தொழில் நடைபெறும். மழைக்காலங்களில் உப்பள தொழில் அடியோடு நிறுத்தப்படும். இதனால் உப்பள தொழிலாளர்கள் 6 மாதங்கள் வேலை இல்லாமல் இருக்கும் நிலை உள்ளது. எனவே மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவருடைய நீண்டகால கோரிக்கை. இந்த கோரிக்கையை தற்போது அரசாங்கம் நிறைவு செய்திருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு அவர்களை அரசாங்கத்தை பாராட்டி உள்ளது. மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்குவதற்காக தமிழக முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார். இது வந்து ஒரு அதாவது எப்படி சொல்லலாம், தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தரித்திர நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். இல்லைன்னா உப்பள தொழிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய தொழில் இல்லாத ஒரு அந்த காலங்களில் மாதம் ஒரு 5000 ரூபாய் ஒரு நிவாரணமாக கொடுப்பது ஒரு உன்னதமான ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு திட்டம். இந்த நாளிலும் அந்த உப்பள தொழிலாளருக்காக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உப்பள தொழிலாளர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். மழைக்காலத்தில் வேலைக்கு போக முடியல,
வெயில் காலத்தில் வெயிலேயே நின்று கருகி போகிறாங்க. ஆனால் மழைக்காலத்தில் அவங்க அந்த தொழிலே செய்ய முடியாமல் வீட்டில் முடங்கி போகிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? தொழில் இல்லாத நேரத்தில் பொதுவாகவே மழைக்காலத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இருக்காது. அப்படி இருக்கும்போது வீட்டில் அவங்க சேமிப்பு இருந்தால் தான் எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் அரசாங்கம் ஒரு 5,000 கொடுக்கறது ஏண்டா ஒருவேளை அது போதாது என்றாலும் ஒரு நிவாரணம் அவ்வளோதான் அரசாங்கத்தால் செய்ய முடியும். அரசாங்கம் கொடுக்க முடியும். அதனால் அதை கொண்டு அவங்க சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ளணும். உப்பள தொழிலாளர்களுடைய கோரிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். நல்ல முதல்வர் மூலமாக ஆண்டவர் இந்த ஒரு காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். எப்போவுமே ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். ரெண்டாவது நம்முடைய பெருமூச்சையும் கேட்கிறவர். எத்தனை குடும்பத்தில் கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க. பிள்ளைகள் பசியோட வாடும்போது என்னப்பா நான் செய்ய முடியும், வேலைக்கு போகலையப்பா என்று அவங்க கண்ணீரோடு அந்த குடும்பங்களில் அங்கலாய்த்திருப்பாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்காமலா இருப்பார். பார்த்தார். ஆண்டவர் இந்த பார்வோன் மூலமாக, முதல்வர் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக உதவிகளை அவ்வப்போது செய்கிறது மாதிரி இந்த நாட்களில் உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணத் தொகை கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த தொழில் அவர்கள் விருத்தி அடைய செய்கிற ஒரு தொழிலாக இருக்கத்தக்கதாக நம்ம ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவர், இந்த மகிமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக உப்பள தொழிலாளர்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உப்பளத்திலே பணிபுரிவது என்பது கடினமான ஒரு காரியம். ஆண்டவரை அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர்கள் பணிபுரிந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அவர்கள் பணிபுரிகின்ற அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 25,000 பேர் இந்த உப்பள தொழிலாளர் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி பல மாவட்டங்களில் இருக்கின்ற உப்பள தொழிலாளர்களுக்காக நாளிலும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களுக்கு அரசாங்கம் இடைக்கால நிவாரணமாக ஆண்டவரை வழங்கிய அந்த 5,000 ரூபாய் உதவித்தொகைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவருடைய மகிழ்ச்சியை தொடர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வான நிலை அடைவதற்கு ஆண்டவரை நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படி அநேக தொழிலாளர்கள் ஆண்டவரை உண்டு சுவாமி. பல தொழிலாளர்களுக்காகவும் ஆண்டவரால் ஜெபிக்கிறோம். கட்டிடத்தில் பணிபுரிய தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், ஆண்டவர் இன்னும் பலவிதமான நிலைகளில் இருக்க அனைத்து தொழிலாளர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தொழிலாளர் குடும்பங்களையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று நாளில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று பாரா ஒலிம்பிக். பாரா ஒலிம்பிக்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்காக நடத்தப்படுகிற இந்த ஒலிம்பிக். இது இதில் பாரா ஒலிம்பிக் பதிக்கப்பட்டியலில் இப்போ இன்னைக்கு சீனா தான் முதலிடத்தில் இருக்குது வழக்கம் போல். ஆமாம், ஒலிம்பிக்லேயே அவங்க தானே. ஆமாம், அதில் நம்முடைய இந்தியாவினுடைய நிலைமை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 1960ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை மொத்தமே 12 பதக்கங்கள் தான் அதில் நம்ம வாங்கியிருக்கிறோம். 60ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை 50 ஆண்டுகளுக்கு மேலே. ஆமாம், 12 பதக்கம் தான். ஆனால் தற்போது பெற்று வருகிற இந்த டோக்கியோவில், ஜப்பான் டோக்கியோவில் நடைபெற்று இந்த பாரா ஒலிம்பிக்கில் 13 பதக்கங்களை நம்முடைய ஒரே முறையில், அதாவது 12 பதக்கங்களை தாண்டி 13 பதக்கங்களை ஒரே ஒலிம்பிக் போட்டியில் நம்மளுடைய வீரர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவனி லெகரா இவங்க துப்பாக்கி சுடுதலில் பரிசு வாங்கியிருக்காங்க. தங்கப்பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கல பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் அதில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 50 மீட்டர் ரைஃபிள் அதில் இது வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. இதில் 19 வயதான அவனி லெகரா பாரா ஒலிம்பிக் வரலாற்றில் 2 பதக்கத்தை முதலாக பெற்ற வீராங்கனை. ஒரே விளையாட்டில் 2 பதக்கத்தை பெற்றிருக்காங்க. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வசிக்கும் அவனி லெகரா சட்டக்கல்லூரியில் படித்து வருகிறார். தனது 11வது வயதில், அதாவது 2012ஆம் ஆண்டில் நடந்த ஒரு கார் விபத்தில் சிக்கி மாற்றுத்திறனாளி ஆனார். அந்த விபத்து காரணமாக அவருடைய முதுகு தண்டுவடத்தில் பலத்த அடிபட்டதால் நடக்க முடியாமல் முடங்கினார். அதன் பிறகு வீல் சேரில் வலம் வந்த அவருக்கு தந்தை கொடுத்த ஊக்கத்தால் விளையாட்டுத்துறையில் கால் பதித்து இப்போது உயர்ந்த நிலையை எட்டியிருக்கிறார்.
வீல் சேர்ல இருந்தால் அந்த அவனி லஹாரா 2 பதக்கங்களை வாங்கியிருக்கேன். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வீல் சேர்ல இருந்து தான் ஒரு ஆக்சிடென்ட்டில் மாற்றுத்திறனாளி ஆகிருக்கிறாரு. ஆனாலும் அவங்க வந்து இன்றைக்கி தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காங்க. அதுபோல் இந்திய வீரர் பிரவீன்குமார், அதே மாதிரி ஹர்விந்தர் சிங், இப்படி எல்லாரும் நம்முடைய இந்த பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு 13 பதக்கங்களை வெற்றி பெற்ற நம்முடைய இந்த வீரர்களை நாம் பாராட்டுவோம். மாற்றுத்திறனாளி, அதாவது உடல் பலவீனம், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி முடங்கி கிடக்கலை. டோக்கியோ வர போய் இன்றைக்கி தங்கப்பதக்கத்தை வெள்ளி பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறத அவர்களை நாம் பாராட்டுவோம். ஆண்டவர் இன்னும் பல சிறப்புகளை அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கணும். இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள், நிறைய மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய பகுதியில் இருக்கிறாங்க. கால் கை இயங்காத நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன நம்முடைய கோயில்பட்டி பகுதியில் கூட ஒரு வீல் சேரில் இருந்துக்கிட்டு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியர் இருக்கிறார். அவர் எழுதின அந்த எந்த கண்மலையானவரேன்னு ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் இன்னைக்கும் ஒரு உயிரூட்டக்கூடிய ஒரு அனல் மூட்டக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்குது. அந்த பாடலை படிக்கும் போதுல ஒரு உற்சாகம் வருகிறது. அவர் வந்து அந்த அவருடைய அந்த நிலைமை பார்க்கும்போது இந்த நிலையிலும் ஆண்டவரை அவர் வந்து துதிக்கிறாரு, இந்த நிலையிலும் ஆண்டவரை பாராட்டுறாரு, இந்த நிலையில அவர் ஊழியம் செய்கிறார். பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறார். வீல் சேர்ல இருந்துட்டு ஊழியம் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் அதனால் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், நிறைய மாற்றுத்திறனாளிகள் மனதளவில் சோர்வடைந்து, மனதளவில் பலவீனமாகி, நமக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, அவன் நல்லா நடக்கிறாங்க, இவன் நல்லா அப்படி ஒரு நிறைய பேர் முடங்கி இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அநேக மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் நாங்களும் மேலே வருவோம், நம்மளாலும் முடியும் அப்படிங்கிற உணர்வோடு, ஆண்டவருடைய உன்னத பலன் எனக்கும் உண்டு என்கிற நம்பிக்கையோடு அவர்களும் வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் அவர்களை வாழ்த்துவோம். ஆண்டவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்போம், அவர்களுக்கு ஆட்சிப்போம். மாற்றுத்திறனாள் அதில் சொல்லும் போதே பாருங்க, திறமை, அதுவும் மாற்று திறமை, அதாவது அவருக்கு கை இல்லை ஆனால் கால் இல்லை. அந்த வார்த்தையை கூட முதல்ல உடல் ஊனமுற்றவர், அதாவது அது ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை. ஆமா, அதை அரசாங்கம் அழகா மாற்றி மாற்று திறனாளிகள், ஒரு பாசிட்டிவ். ஆமா, உனக்கு ஒரு இன்னொரு மாற்றுத்திறன் இருக்கிறது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள். இல்லாதவன் காலை வச்சு படம் வரையலாம், அதான் மாற்றுத்திறன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்க. கண் பார்வை இல்லாதவர்கள் அநேகர் எத்தனையோ இசைகளை மீட்டுறாங்க, பெரிய சாதனை புரிகிறாங்க. ஒரு கண் பார்வை இழந்தவர்கள் IAS அதிகாரியாக இருக்கிறாங்க. பீத்தோவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய, அவர் காதை கேட்க செவித்திறன் இல்லாதவர், அவர் பெரிய, இன்னைக்கு அவருடைய இசை அடிப்பதற்கு இல்லை. அவரு சிம்போனியில பெரிய, அவருடைய நோட்ஸ் தான் இன்னைக்கு பெரிய சிறப்பா இருக்கிறது அந்த இசைத்துறையில. ஆமா, மோசஸ் ராஜசேகர், ஆமா, ஒரு நல்ல ஊழியர், சிறந்த ஊழியக்காரர், எல்லாம் கண் பார்வை இழந்தவர், சிறுநீரகத்தை இழந்தவர். ஆனா அவர் எழுதின பாடல்கள் வரிகள்லாம் பார்க்கும்போது இப்படி அது ஒரு மிகுந்த ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் நடந்த வேளையில் பாடல்லாம் நெஞ்சத்தை உருக்கிறதாக இருக்கு. நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த பாடுறவர் பாருங்க, ஸ்ரீஜித், அவருடைய பலவீனம் என்ன, அவரு ஆனா பலவீனத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்கலையே. நம்ம இமி டிவி இருந்த இடத்துலலாம், பல படிக்கட்டுகள் இருந்த இடத்துலலாம் மேலே ஏறி வந்து ஒளிப்பதிவு செய்துட்டு போனார். அந்த மாதிரி ஒரு, அதாவது ஊனம் ஒரு தடை அல்ல. என்னைக்கு நினைப்பு என்னைக்கு வருதோ அது மாற்றுத்திறனாளிகள், அப்போ எனக்கு ஆண்டவர் இன்னொரு திறமையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே நம்மளால எல்லா காரியங்களையும் கர்த்தர். அதுக்கு இவங்க இப்போ நம்ம சொன்னவங்க எல்லாம் ஒரு உதாரணமா இருக்காங்க. அவங்களே பாருங்க, அவங்கள பார்த்து நம்ம திருந்தலாம்ல. நம்ம கை இருக்கு, கால் இருக்கு, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்ன. அவங்க ஏதோ ஒரு பார்வையில் ஐயோ ஆக்சிடென்ட்ல கால் போயிட்டேன்னு இல்லாமல் அந்த வீல் சேர்ல இருந்தே அது பயிற்சி பெற்று டோக்கியோ வரை போயிட்டு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். அந்த ஊர்ல இல்லை, வெளிநாடுக்கு போய் பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க, நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்குறாங்க. அப்போ நம்ம இந்த ஊர்ல இருந்து கையும் காலும் நல்லா இருந்து பார்வை இருந்து ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அதை நினைச்சு பார்ப்போம். ஆண்டவருக்காக இதோ இந்த காரியத்துக்காக நான் யாரை அனுப்புவேன்னு கேட்கும்போது என்னை அனுப்புன்னு சொன்னேன். ஏசாயாவை போல அவரும் சொல்கிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஆனால் அதே போல் குறைவுள்ளவர்கள் தான், அந்த குறையெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவார். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற எல்லாம் வல்ல கடவுளே, என்னுடைய செய்கைக்குத்தக்க பலனை எங்களுக்கு கட்டளையிடுகிறவரே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலே
டோக்கியோவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பாரா ஒலிம்பிக்கிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் 13 பதக்கங்களையும் பெற்று வந்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே கடந்த 50 ஆண்டுகளாக 12 பதக்கங்கள் தான் பெற்ற நிலையிலே 50 ஆண்டுகளாக ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமாக 1, 2 என்று சம்பாதித்து 12 தான் பெற்றிருக்கிறோம் என்ற நிலையில் இந்த நாட்களிலே ஒரே ஒலிம்பிக் போட்டியிலே ஒரே ஆண்டிலே ஆண்டவரே 12க்கும் அதிகமான எண்ணிக்கைகளை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அதற்காக பாடுபட்ட அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பலவீனங்களிலே நீர் கூட இருந்தவர்களை பலப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்களிலே கிறிஸ்தவ ஊழியர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே பார்வையில்லாதவர்களாக உடல் குறைவோடு பலவீனங்களோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரே. நாங்கள் உமக்காக எங்களுடைய கண்கள் இருந்தும் கைகள் இருந்தும் கால்கள் இருந்தும் வாய் பேச்சு இருந்தும் செவித்திறன் இருந்தும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மறந்து போன சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே உமக்காக ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். குறைவுகளை நிறைவாக்கும். பெரிய காரியங்களை செய்யும். மாற்றுத்திறனாளிகளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம், ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.